வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாகதோஷத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா, முதல்ல நம்ம ஒரு ஜாதகத்த எடுத்துட்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட குடுப்போம். ஜோதிடர் உடனே என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு வந்து சர்ப்ப தோஷம் இருக்கு, கால சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்ன உடனே நம்ம ரொம்பவே பயந்துருவோம். ஐயையோ! என்னடா நமக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு, நாகதோஷம் இருக்குன்னு சொல்றாங்களே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நாகதோஷம் வந்ததுன்னா நீங்க பயப்படவே தேவை கிடையாது. நீங்கள் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை போய் நாகத்துக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதாவது மஞ்சள் குங்குமம் அதெல்லாமே வச்சு சுவாமிக்கு இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களோட நாகதோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாக தேவதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் ஊரில் நாகத்தம்மன் கோவில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் எல்லா ஊர்லேயுமே நாகத்தம்மன் கோவில் நிச்சயமாக இருக்கும். ஒரு சிவன் கோவிலில் கூட நம்ம பின் சைடு பார்த்திங்கன்னா நாகர் சிலைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நாக தேவதைகளை வழிபடுறதும் சரி, இந்த மாதிரி புத்துக்கு பால் ஊற்றுறது, நாகர் சிலைகளுக்கு இந்த மாதிரி பாலாபிஷேகம் செய்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களோட நாகதோஷம் கண்டிப்பாக விலகிடும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய காசை செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் மனசார நாகத்துக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்யுங்க, மஞ்சள் குங்குமம் வச்சு சுவாமியை வழிபடுங்க. அதுவே போதும். உங்களோட நாகதோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக குறைஞ்சிடும். இந்த நாகதோஷம் இருந்தால் என்னென்னலாம் முக்கியமாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பிரிஞ்சு கூட போவாங்க. புத்திர பாக்கியம் தாமதப்படும். அப்புறம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நோய் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக அதில் ஒன்று நாகதோஷமாக கூட இருக்கலாம். அப்படி உங்களுக்கு நாகதோஷம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து புத்துக்கு பால் ஊற்றுங்க. அது ரொம்ப விசேஷங்க. இது ஒரு பெரிய செலவே கிடையாது. நம்ம நாகத்தை வழிபடுறதும் நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதும் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சரிவர செஞ்சுட்டு வந்தாலே போதும். நீங்கள் வந்து நாகதோஷம் உங்களுக்கு நிச்சயமாக போயிடுங்க. இந்த நாகதோஷம் மெயினாக எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா, நம்மளோட முன்னோர்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த காலத்துலலாம் வந்து அவங்க கிராமத்தில் இருப்பாங்க. அப்போ ஏதாவது பாம்பு வந்ததுன்னா அவங்க வயல் சார்ந்த ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல பாம்பு வரலாம். அந்த பாம்பு வரும்போது அது கடிச்சிடுமோ அப்படின்னு நினச்சி சில பேர் அடிச்சிடுவாங்க. அதனால் அது வந்து அந்த பாவமாகவும் நமக்கு சேரலாம். முன்னோர்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வம்சத்துலேயே வழியாக நாகத்தோட சாபம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி நாக சாபனம் வந்து அதாவது இருக்கோ இல்லையோ, நாகத்துக்கான தோஷம் இந்த சாபம் இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வந்து வாரமோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளாவது நம்ம போயிட்டு நாக சிலைகளை வழிபடுறது ரொம்பவே விசேஷங்க. ஏன்னா நாகத்தை நம்ம கும்பிட்டோன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே தீர்ந்துடும் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக தீர்ந்துடுங்க. நாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிலருக்கு வரமாக இருக்கும், ஆனால் சிலருக்கு சாபமாக இருக்கும். ஏன்னா நாகம் அப்படி தான். சிலருக்கு வந்து அது வந்து ரொம்ப நல்லது செய்யும், சிலதுக்கு வந்து அது கெட்டதும் செய்யும். அப்படி செய்யாமல் இருக்கணும்னா நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் போய் அந்த பாலாபிஷேகம் செய்யுங்க. சில நேரங்களில் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் செய்யுங்க. உங்களோட கணவர்களை கூட்டு போய் செய்யுங்க. இப்படிலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே அரச மரம் இருக்குது, அங்கே கீழே ஒரு நாகர் சிலை இருக்குது, யாருமே பராமரிப்பு இல்லாமல் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போனால் கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு நாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட நாகதோஷம் நிச்சயமாக கண்டிப்பாக குறைஞ்சிடும். நீங்களும் வேண்டிக்கங்க, உங்கள் மனசில் வேண்டிக்கங்க. எங்கள் வம்சத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ நாகத்துக்கு உங்களுக்கு துன்பத்தை விளைவிச்சிட்டாங்கன்றதுக்காக எங்களை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, மன்னிச்சு எங்களுக்கு அருள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நாகதோஷம் போயிடுங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் என்னென்னா நீங்கள் இதை செலவு பண்ணுங்கள் அதை செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, காலஸ்தி போங்க, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. மற்றபடி வேறு எந்த செலவும் பண்ணாமல் நீங்கள் நாகரை நீங்கள் வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்க நாகதோஷம் கண்டிப்பாக போயிடுங்க.